இறையவனே பாடுக, என்னோடு கலந்து ஆடுக என்றே எனக்கு பணியிட்டாய், நான் செய்பெறும் பாக்கியம் என்று வந்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு? கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே. வள்ளலார் இறைவன்கிட்ட கேட்கிறார், நான் கற்கவில்லை, பள்ளிக்கு செல்லவில்லை, யாரிடத்திலும் குரு உபதேசம் பெறவில்லை, எனக்கு குருநாதர் என்பது யாரும் இல்லை, கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, இல்லையா? அப்படி எல்லாமே நின்னிடத்தே நின்னிடத்தே என்றே இறைவனை பார்த்து வள்ளலார் சொல்லுவார். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் என்றாலும் நம்முடைய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே கேட்டால் கிடைக்கும். இதுதான் சத்தியம். மற்ற தெய்வங்களிடத்தில் கேட்டால் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் அதெல்லாம் கற்பனை தெய்வங்கள், பொய்யான கற்பனை தெய்வங்கள். கற்பனை கூட மற்ற பரவாயில்ல, பொய்யான கற்பனைன்னு வரும். அதைத்தான் வள்ளலார் கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. அது என்ன போகணுமா? மண்மூடி போக, போட்டு புதைங்கன்னார். இந்த பூமிக்குள்ள போட்டு புதைச்சிருங்க, மறுபடியும் அது வெளி வந்துச்சுன்னா நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால்தான் வள்ளலாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அறிவை புகட்டி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சன்மாரிகள். வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினல் அல்ல. அதை முதல் தெரிஞ்சுக்க. படித்தவர்கள் எல்லாமே அந்த காலத்தில் பாலகிருஷ்ண பிள்ளையிலிருந்து எல்லாமே இதைத்தான் சொல்லிட்டு வராங்க. வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் ஒருவர் அன்றோ அப்படின்வார். நான் ஒருவன் அல்ல, அது மாறி வந்தவன் நான் அல்ல. ஏனென்றால் இறைவன் என்னை எப்படி அனுப்பினாரு? அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். அவருடைய